பாட்டி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மனோஜ் கிட்ட முதல்ல ரோகிணியை ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லுன்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜுமே ரோகிணிக்கு கால் பண்ணி பாட்டி உன்னை வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்ல ஆனால் ரோகிணியும் நான் வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும், இதை கண்டிஷனாக கூட எடுத்துக்கோ, அப்படி இல்லையா ரிக்வஸ்ட்டாக கூட எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் அங்கே வந்தேன்னா யாரும் என்னை எதுவும் சொல்லக்கூடாது, என்னை முக்கியமாக அடிக்கக்கூடாது, ஏன்னா என்னை அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ உரிமை உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல இதை கேட்டுட்டு மனோஜோ கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்க. ரோகிணியோ முதல்ல நீ அங்கே கேட்டுட்டு என்கிட்ட முதல்ல பதில சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே மனோஜும் இந்த விஷயத்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்ல, ஆனா முத்துவோ அது அம்மா வந்ததுக்கு அப்புறமா தானே தெரியும்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் காமெடியா பேச ஆரம்பிக்க. ஆனா பாட்டியோ நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், அவளை முதல்ல வர சொல்லுன்னு சொல்றாங்க. உடனே மனோஜும் நீ வா பாத்துக்கலான்னு சொல்லிட்டு ரோகிணியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வர சொல்ல அப்போ ரோகிணியோட ஃப்ரெண்டும் நடந்த விஷயத்த கேள்விப்பட்டு முதல்ல வீட்டுக்கு போ, அங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்ல போறன்னு கேட்க. உடனே ரோகிணியும் அதெல்லாம் ஏதாவது சொல்லிக்கலாம், அதை நான் அப்புறமா பாத்துக்கிறேன், ஆனா என்ன நான் அந்த மீனா மாதிரி ஒன்றும் அடங்கி போறவ கிடையாது, ஒருவேளை அவங்க என்னை ஏதாவது மறுபடியுமே பண்ணாங்க அப்புறம் நானும் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெத்தா தான் பேசிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜயாவும் ரோகிணி மேல கொலை வெறியில இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டும் எவ்வளவுதான் விஜயாவை சமாதானம் படுத்த ட்ரை பண்றாலும் அவங்க ரோகிணி மேல இருக்க கோபத்தை குறைக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா முக்கியமான காரணமே மீனா தான். ஏன்னா மீனா முன்னாடி நம்ம இப்ப அவமானப்பட்டு நிக்கிறோமேன்ற கோவம் தான் அவங்களுக்கு ரோகிணி மேல அதிகமா இருக்கு. அதனாலேயே அவங்க செம்ம டென்ஷனோட இருக்காங்க. இந்த நேரத்துல தான் அவங்க வீட்டுக்கு தன்னை பாட்டி வர சொன்னாங்கன்ற விஷயத்த கேள்விப்பட்டு அவங்களுமே வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. பட் இந்த பக்கம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் ஒரு பெரிய சம்பவமே நடக்க போகுது. எனக்கு கண்டிப்பா ரோகிணியை பார்த்ததுக்கு அப்புறமா விஜயா மறுபடியும் சும்மா இருக்க போறது இல்ல, அவங்களுக்கு ஒரு சூப்பரான அடி உதைய குறுக்க போறாங்க. பட் அந்த நேரம் பார்த்துதான் மனோஜ் எல்லாரும் முன்னாடியுமே ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்ல போறாங்க. அதாவது எனக்கு ஏற்கனவே இந்த உண்மை தெரியும்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு விஜயா இன்னுமே ஆத்திரத்தோட இப்போ ரோகிணியை விட்டுட்டு மனோஜ் அடிக்க போறாங்க. சோ கைஸ், நிஜமாவே மனோஜுக்கு இந்த உண்மை ஏற்கனவே தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க எதுக்காக இதை மறைக்கணும்? ஒருவேளை அவங்க ரோகிணியை காப்பாத்துறதுக்காக போய் சொல்றாங்களா என்ன? அடுத்து என்னதான் நடக்க போகுது? விஜயோட கோபத்துல இருந்து ரோகிணியும் மனோஜும் எப்படிதான் தப்பிக்க போறாங்க? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்ற விஷயம் எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க.